Hi friends, நான் உங்கள் சக்தி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டா சார்ட்டிங்கோட பார்ட் 2 தாங்க. இந்த பார்ட் 2க்காக நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கோம். இதுல நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 5 கிரேட் இருக்கு. அதுக்கு அந்த மந்த்துக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு அந்த ஒரு பர்టిక్యులர் ஷாப்லன்னு ஒரு டேட்டா வச்சிருக்கதா ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட், ஃபிஃப்த் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரேடிங் இருக்கு. அதுக்கான சேல்ஸ் இருக்கு. சரிங்களா? இது எப்படி சார்ட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போன தடவை பார்த்தா அப்படி இது உங்களுக்கு இந்த காலம்ஸ்ல அதாவது MNO காலம்ஸ்ல உங்களுக்கு ஹெட்டர் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இது எப்படி சார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு நீங்க இங்க சார்ட் போயிட்டு உங்களுக்கு கஸ்டம் சார்ட் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கிரேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா சேல்ஸ் படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம கிரேட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். பட் கிரேட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் தான் வரணும். ஆனா நம்ம இப்போ கிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, ஃபிஃப்த், ஃபர்ஸ்ட், ஃபோர்த்னு வந்திருக்கு. ஏன்னா எக்ஸலுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் ஆர்டர் பண்றதுக்கு தெரியாது. சோ அதுக்கு நம்ம எக்ஸலுக்கு சொல்லி தரணும். அப்பதான் இதை கரெக்டா பண்ணும். சோ இது பேர் தாங்க கஸ்டம் லிஸ்ட் யூஸ் பண்ணி சார்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. நம்ம ஆல்ரெடி கஸ்டம் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு டைப்பை நம்மளோட ஆட்டோ ஃபில் செக்ஷன்ல பார்த்திருக்கோம். அதுக்கான லிங்கையும் கார்டையும் நான் மேல கொடுத்துறேன். கார்டை மேல கொடுத்துடுறேன், லிங்க் கீழே கொடுத்துடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க, அதை போய் பாருங்க. அது நம்ம எப்படி மெனு வழியா போயிட்டு ஒரு கஸ்டம் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு இந்த கஸ்டம் லிஸ்ட் சார்ட் வழியா எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்றேன். இப்ப நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சார்ட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், சார்ட் போயிட்டு இங்க கஸ்டம் சார்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க பண்ணீங்கன்னு சொன்னா கிரேட் வேல்யூஸ் A to Z ZA கீழே ஒரு கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த கஸ்டம் லிஸ்டையே செலக்ட் பண்ணிட்டு நியூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எக்ஸலுக்கு சொல்லி தரலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இது எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். இது என்ன நான் இப்படி பண்றதுக்கு பதிலாக நான் இப்படியே டைரக்டா போய் பண்ணிடுவேனே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம டேட்டா சின்ன டேபிள், சாம்பிள் டேபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில டேட்டாஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்போது அடிக்கடி பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு எம்ப்ளாயி நேம்ஸ் இப்படிதான் ஆர்டர்ல வரணும் அப்படின்னு சொல்றதோ, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அதாவது சீனியாரிட்டி படி வச்சிருக்கீங்களோ இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படி வச்சிருக்கீங்களோ அது வந்து A to Z ஆல்பாபெட்டிக் ஆர்டர் இல்லாமையோ இல்ல நம்பர்ஸ் ஆர்டர் இல்லாமையோ நீங்க வச்சீங்க சொன்னா, ஏன்னா நீங்க இத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இது ஆட் கொடுத்துடலாம். ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க உங்களுக்கு இது வந்து ஆட் ஆயிடும். இது கீழே பாத்துக்கோங்க. ஆட் ஆயிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு சாதாரணமா சார்ட்டிங் அப்படின்னு சொல்றது நீங்க ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா A to Z Z to A அப்படின்னு வரும். அதுவே நீங்க சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்றது தான் நமக்கு வரும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ அது என்ன டிஃபரன்ஸ், டெக்ஸ்ட்ல இருக்கிற காலம்ஸ், டெக்ஸ்ட்ல இருக்க டேட்டாவை உங்களுக்கு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அசெண்டிங் டிசெண்டிங்கும், நியூமரிக்கல் டேட்டா நம்பர் டேட்டாவை வந்து உங்களுக்கு பெருசுல இருந்து சின்னதோ சின்னதுல இருந்து பெருசோ அப்படின்ற மாதிரியும் வந்துடும். இதுதான் யூஸ்வலான சார்ட்டிங். பட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்றது நம்ம இது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த கஸ்டம் லிஸ்ட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரேட் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், எனக்கு இது மாதிரி இந்த கஸ்டம் லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்ற கஸ்டம் லிஸ்ட் எடுத்துட்டு நீங்க எனக்கு சார்ட் பண்ணி இப்போ ஆல்ரெடி நம்ம கஸ்டம் லிஸ்ட் ஆட் பண்றது எப்படின்னு காட்டும். நீங்க அப்படியே பண்ணிருக்கலாம். பட் இப்போ நான் மறுபடியும் இருக்கிற கஸ்டம் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இது மாதிரி கஸ்டம் லிஸ்ட் செலக்ட் பண்ணி அது என்ன இருக்கோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு வந்துடும். இப்போ நீங்க ஓகே கொடுத்து பாருங்க, நமக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு உங்களுக்கு சார்ட் ஆயிடும். ஸோ இதுல நீங்க என்ன பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட்ல ஜீன்ஸ் அதிகமா சேல் ஆயிருக்கு. ஓகே, இது இல்லாம இன்னொரு மல்டி லெவலும் பார்த்துடலாம். கஸ்டம் லிஸ்ட் கூட நீங்க மல்டி லெவலும் போடலாம். இப்போ நம்ம கஸ்டம் சார்ட் போட்டுட்டு இந்த கிரேட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட் லெவல் கொடுத்து கீழே சேல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிரேட்ல உங்களுக்கு ஷர்ட்ஸ் தான் போயிருக்கு ஃபர்ஸ்ட் அதிகமா,
செகண்ட் கிரேட்ல ஜீன்ஸ் அதிகமா சேல் ஆயிருக்கு, தேர்ட்ல ஜீன்ஸ், ஃபோர்த்ல ஜீன்ஸ், ஃபிஃப்த்ல ஜீன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மட்டும் ஜீன்ஸ் செகண்ட் லெவல்ல சேல்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இது மாதிரி நமக்கு பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கஸ்டம் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணி சார்ட் பண்றது, ஆல்ரெடி இருக்கிற கஸ்டம் லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது போயிடுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த டேட்டாவை நம்ம சார்ட்டிங் அப்போ ஒரு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இந்த டேட்டாவை நான் மறுபடியும் பழைசுக்கு எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படியே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன்னா இப்படி உங்களுக்கு வந்துடும். கரெக்ட்டுங்களா? ஒரு சில டைம்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு கஸ்டம் சார்ட்டிங் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்களோ இல்ல சேவ் பண்ணி விட்டுட்டீங்களோ அப்படின்னு சொன்னா நம்மளால மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு நமக்கு நம்மளோட பழைய டேட்டாக்கு வர வைக்க முடியாது சார்ட்டிங். சோ நம்ம எப்பயாவது தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது ப்ராப்ளம் ஆயிடும். சோ எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் சார்ட்டிங் பண்ற டேட்டாக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறது அப்படின்றது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சோ இது நான் வந்து 1 2 3 அப்படின்றத நான் போட்டுக்கிறேன்னு வச்சுப்போம். சோ இப்போ நான் என்ன பண்றேன், 1 2 3 போட்டுட்டு நான் உங்களுக்கு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். சீரியஸ் படி ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணபடி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இதை கொடுத்து சார்ட் போயிட்டு நம்ம கஸ்டம் சார்ட் பண்ணபடி இப்போ நம்ம கிரேட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், கஸ்டம் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் கஸ்டம் லிஸ்ட் ஓகே கொடுத்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு இது வந்துடும். சரி, இப்போ நான் திடீர்னு என்ன நினைக்கிறேன்னா, அச்சோ நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கலையே, சார்ட் நான் எனக்கு பழைய டேட்டா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளால மறுபடியும் இந்த சீரியல் நம்பர் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால அப்படி சார்ட் பண்ணவே முடியாது. அதுவே உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் இருந்ததுன்னு சொன்னா நீங்க சீரியல் நம்பர் வச்சுட்டு நமக்கு சார்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்மளோட பழைய டேட்டா இது மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு ஆட் அண்ட் பாயிண்டா சொல்றேன். ஏன்னா இது நமக்கு எப்பயுமே ஒரு சமயத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு திருப்பி பேக் டேட்டா வர்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகேங்க. நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம கஸ்டம் லிஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நீங்க இங்க பண்ணும்போது என்ன பண்ணீங்க, இங்க ஹெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி சார்ட் பண்ணுவோம். அதுவே ஹெட்டர் இங்க இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இந்த டேட்டாவே நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம டிரான்ஸ்போஸ்லாம் பார்த்தோம். சோ இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இது மாதிரி இருக்கிற டேட்டாவை, அதாவது எங்க இருக்கு நமக்கு ஹெட்டர், நமக்கு ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 அப்படின்ற மாதிரி ஹெட்டர் இருக்கு. சோ நம்ம இதை வந்து நான் சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி சார்ட் பண்றது, நானு உங்களுக்கு இதை சார்ட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சோ இங்க போயிட்டு நீங்க கஸ்டம் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 அப்படின்னு வருதே தவிர உங்களுக்கு ஹெட்டர் அது ஓகேங்களா அப்படின்னு எடுத்துக்கிறதே தவிர உங்களுக்கு என்ன வரல, சீரியல் நம்பர் கிரேட் அப்படின்றது வரல. கரெக்ட்டுங்களா? சோ இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இது காலம் அப்படின்னு வருது. கரெக்ட்டுங்களா? சோ அதனாலதான் இது என்னன்னா காலம் ஹெட்டர்ஸ் படி காலம்ல இருக்கிறபடி தான் சார்ட் பண்றது அப்படின்றது இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதால இது மாதிரி வருது. சோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் இங்க பாத்துக்கலாம். இங்க பாருங்க, மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர் செலக்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த 1 2 3 4 5 6 7 8 ஹெட்டரா எடுத்துட்டு கீழே இருக்க டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கு சார்ட் பண்றதுக்கு. அதையே நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதையும் நமக்கு டேட்டாவா எடுத்துக்கும். சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ எப்பயுமே நீங்க இப்ப நம்ம இந்த ரோ ஹெட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மை டேட்டா ஹெட்டரை எடுத்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் டேட்டா உங்களுக்கு அங்க கவர் ஆகும். ஓகே, இப்ப நான் இந்த காலமை எப்படி ரோவா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு இங்க சார்ட் டாப் டு பாட்டம் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் நமக்கு என்னவா இருந்தது, காலம் ஹெட்டர்ஸ் எடுத்துக்கிச்சு. இந்த ஓரியன்டேஷன் இப்படி இருக்கிறதுனால அதுவே நம்ம லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க நமக்கு ரோ 1 ரோ 2 ரோ 3 இங்க மேல பாருங்க காலம்னு இருந்த ரோ மாறிடுச்சு, காலம் அப்படின்றது இப்ப ரோவா மாறி போயிடுச்சு. சோ இப்ப நான் இதை செலக்ட் பண்ணி எனக்கு கிரேட் படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரேடியே கஸ்டம் லிஸ்ட் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த கஸ்டம் லிஸ்ட் யூஸ் பண்ணி நீ சார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு நமக்கு சார்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் மறுபடியும் இதை சீரியல் நம்பர் படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா மறுபடியும் நமக்கு இங்க போயிட்டு கஸ்டம் சார்ட் கொடுத்துட்டு நம்மளோட ரோ 1 செலக்ட் பண்ணிட்டு நமக்கு ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு பழைய டேட்டா வந்துடும். இதுதான் ரோ வைஸ் சார்ட்டிங். இதுலயும் மல்டி லெவல் பண்ணலாம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தபடியே ரோ 2 கிரேடிங் வச்சுட்டு எனக்கு கஸ்டம் லிஸ்ட் படி ஃபர்ஸ்ட் செகண்டும் வரணும். அடுத்தது நமக்கு என்ன வரணும், ஆட் லெவல் கொடுத்துட்டு
row 4 sales data largest smallest வரணும் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஷர்ட், அதுக்கப்புறம் செகண்ட்ல ஜீன்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட்ல ஜீன்ஸ் வந்திருக்கு, ஃபோர்த்ல ஜீன்ஸ், ஃபிஃப்த்ல ஜீன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதாங்க காலம் அண்ட் ரோ வைஸ் ஓரியன்டேஷன் மாத்தி சார்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்க மறுபடியும் பார்த்துக்கோங்க, கஸ்டம் சார்ட் கிளிக் பண்ணி இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஏத்தாம நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு இங்க காமிச்சிடும். டிஃபால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா சார்ட் டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்றது தான் டிஃபால்ட். அப்பதான் உங்களுக்கு காலம்ஸ் வரும். சரிங்களா? சரி, ஓகே. இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படின்னு பாத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இது டெலீட் ஆயிடும். ஓகே, டன். இப்ப நம்ம இதுல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். இதுவே நமக்கு இந்த இடத்துல இதையே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை மட்டுமே நான் லோவர் கேஸ், 2 லோவர் கேஸ் மாத்துறேன். ஓகேங்களா? சோ என்ன பண்ணிக்கோ, நம்ம 5th அப்படின்னு சொல்றத இப்படி மாத்துறேன். ரேண்டமா மாத்துறேங்க. 5th அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். அதாவது லோவர் கேஸ்ல எழுதுறேன். செகண்ட் அப்படி மாத்துறேன். தேர்ட். ஓகே. சோ இது மாதிரி மாத்திட்டேன். இப்போ இதை சார்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க ஒரு காப்பி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இத உங்களுக்கு நான் கஸ்டம் சார்ட் அந்த கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம சார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. கஸ்டம் லிஸ்ட் கூட வச்சுக்கலாம். கஸ்டம் லிஸ்ட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் யூஸ் பண்ணிட்டு சார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துடுறோம். ஓகே. அதுவே நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், கஸ்டம் சார்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மை டேட்டா ஹஸ் ஹெடர் கொடுத்து கிரேட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு டிக் பண்ணி ஓகே கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல கஸ்டம் லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே கொடுத்து பாருங்க. அப்பர் கேஸ்ல இருக்கிறதெல்லாம் மேல எடுத்துட்டு வந்துரும். ஓகேங்களா? அங்க நம்ம மேல இது கொடுத்ததால லோவர் கேஸ் எல்லாம் கீழே எடுத்துட்டு வந்துருச்சு. சோ அது கேஸ் சென்சிட்டிவா நமக்கு என்ன பண்ணிருக்கு, டேட்டாவை சார்ட் பண்ணிருக்கு. இதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு நீங்க டிக் பண்றதுனால வருது. இங்க பாருங்க, கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு நீங்க டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். சோ இது ஒரு நார்மலான ஒரு டேட்டாவை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. நம்ம சண்டே மண்டே கொடுத்துப்போம், தேர்ஸ்டே வரைக்கும் கொடுத்துட்டு இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே இதை நான் சார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. காப்பி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டேஸ்ல போயிட்டு கஸ்டம் லிஸ்ட் கொடுத்து சண்டே மண்டே படி வாங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது மாதிரி வருது பாருங்க. ஓகேங்களா? அதையே நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டு அதையே கஸ்டம் சார்ட் போயிட்டு இங்க உங்களுக்கு கஸ்டம் லிஸ்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இதே சண்டே மண்டே கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு கேஸ் சென்சிட்டிவ் டிக் பண்ணிட்டு பண்றப்போ பாருங்க உங்களுக்கு ஹெடர்ஸ் அப்பர் கேஸ்லாம் மேல வந்துடும், கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் ஸ்மாலர்ல இருக்கிறதெல்லாம் கீழே எடுத்துட்டு வந்துருச்சு. சரிங்களா? இதுதாங்க கேஸ் சென்சிட்டிவ் டேட்டா இருக்கிறப்போ அதை சார்ட் பண்ணிக்கிறது. ஒரு சிலருக்கு இது மாதிரி டேட்டா எதுனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கேஸ் சென்சிட்டிவ் சார்ட்டிங்கும் பண்ணி செஞ்சு காமிச்சேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், காலம் சார்ட்டிங் மாத்தி ஓரியன்டேஷன் மாத்தி ரோ வச்சு எப்படி சார்ட் பண்றதுன்னு பார்த்தோம், கஸ்டம் லிஸ்ட் வச்சு எப்படி சார்ட் பண்றதுன்னு பார்த்தோம், கேஸ் சென்சிட்டிவ் டேட்டாவை எப்படி சார்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அது நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய எக்ஸல் வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.